पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। நமஸ்காரம். ஸ்லோகம் முதல் ஸ்லோக மங்களாச்சரணத்தை படிச்சுக்குவோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேभ्योऽखिलं ஜகத் நிர்மமேதமஹம் வந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம், வித்யாரண்ய சுவாமிகள் எழுதுறது. இதில் நேற்று என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, விவிதிஷா சந்நியாசத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். விவிதிஷா சந்நியாசம்ன்றதுல என்ன பண்ணுறோம், 2 சந்நியாசங்களை பரமஹம்ச சந்நியாசத்துக்குள்ளார கொண்டு வரோம். பரமஹம்ச சந்நியாசம், அதுக்கு இன்னொரு பேர் ஞான சந்நியாசம்னு பேர். அதுக்குள்ளார விவிதிஷான்னு ஒரு சந்நியாசம் இருக்கு, வித்வத் அப்படின்னு ஒரு சந்நியாசம் இருக்கு. இதைத்தான் நம்ம வேதாந்தம் படிக்கிறவங்க நம்ம எல்லாரும் இந்த கேட்டகரிக்குள்ளர் தான் நம்ம கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். அப்ப விவிதிஷான்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்னது, வேத்தும் இச்சா விவிதிஷா, அறிந்து கொள்வதற்கு இச்சையினால், இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இச்சையினால எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேர் விவிதிஷா அப்படின்னு பேர். அப்போ அந்த ஆத்மாவை அறியறதுக்கு விவிதிஷானா விடணும் அப்படின்னா, சந்நியாசம் எடுத்துக்கணும், தியாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும். ஒருத்தருக்கு வருது, ஞானம் வருதுன்னா, ஒருவேளை இந்த ஜென்மத்திலேயே ஒரு அனுபவ பாட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தி, நல்ல சாத்விக புத்தி, விவேகம்லாம் குரு கிருப்பையெல்லாம் கிடைச்சி ஒரு வைராக்கியம் அவர் என்ன பண்ணலாம், சந்நியாசம் எடுத்துக்கலாம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு அமிர்த இது நம்ம நாரத பரிவிராஜக உபனிஷத்துல சொன்ன மாதிரி முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட சுக்ருதம், நிறைய புண்ணியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜென்மங்கள்ல பண்ணியிருக்கிறது, நிறைய ஈஸ்வர ஆராதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமியமான ஈஸ்வர ஆராதனை பண்ணதோட பலன் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான வைராகியத்தை கொடுக்கும். அந்த வைராகியத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு குருநாதரை தேடி சந்நியாசம் ஏற்கின்றார். இது வந்து விவிதிஷா. வித்வத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் இப்ப நிறைய பேர் நம்ம வந்து நம்ம கிரகஸ்தாசிரமத்துல இருக்கோம், வானப்பிரஸ்தத்துல இருக்கோம். இப்ப நமக்கெல்லாம் ஒரே சான்ஸ் இருக்கு. இப்ப விவிதிஷா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வேணாம், இப்ப நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இந்த பாடம் படிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு 4-5 வருஷம், ஒரு 6-7 வருஷம் 8 வருஷம் படிக்கும் போது உங்களுக்கு மெதுவா இந்த மிஸ்மரைஸ் பண்ற மாதிரி சாஸ்திரம் நமக்குள்ளார மிஸ்மரைஸ் பண்ணும். அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா இருக்கு. அதான் லைஃப்ல வந்து யதார்த்தமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த அவித்யாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஞானம் அப்படின்றது வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு இந்த விசாரமானது மெதுவா 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 மனசுக்குள்ளார என் ஒரு ஆச்சாரியார் மூலமா திரும்ப 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 சொல்லி, ஆமா இது தப்பு, இது தப்பு, இது பொய், இது பொய், இது பொய், இதெல்லாம் தோற்றம் அப்படின்னு திரும்ப 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 கேட்டு 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 மனசுக்குள்ளார ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். இந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், ஞான சம்ஸ்காரம் உள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞான சம்ஸ்காரத்தை நம்ம தப்பா பதிவு பண்ணி வச்சிருக்கிறது என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இங்க இருக்கிறதெல்லாம் வந்து தோற்றம் மாத்திரமோ, நான் மட்டும்தான் இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரம் நல்லா புரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு அப்ப எனக்கு இந்த பொய்யானது வேணாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையானது வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா ஞான வைராகிய சித்தியர்த்தம். நம்ம எல்லா இடத்துலயும் எதனா சொல்றோம். அப்ப ஞான வைராகிய சித்தியர்த்தம் எங்க போனாலும் இதையே பிரார்த்தனை பண்றோம். அப்ப அந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு ஒரு வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா, விவேக ஞானத்துக்கு பிறகு ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா, ஆத்ம அனாத்ம ஞானத்துக்கு பிறகு ஆத்மாவை பிடிக்கணும், அனாத்மாவை தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்து எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேரு வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. அப்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், ஞானத்துக்கு முன்னாடி விவிதிஷா, ஞானத்துக்கு பிறகு வித்வத். அப்போ அந்த சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் யார் எடுப்பா அப்படின்னா, ஒரு முண்டக்க உபனிஷத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லுது, சௌனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்னம் பப்ரச்ச. சௌனகர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பியா இருந்தார், கிரகஸ்தரா இருந்தார், நல்ல யஜ்ஞ யாகாதிகள் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பஸ்தரா இருந்தார். அப்படின்னு அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நித்திய அனித்திய விவேகம் பண்ணி அந்த கர்ண சுத்தி உண்டாச்சு. அதனால விவேகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சிய லோகான் கருமச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இதெல்லாத்தையும் பாக்குறாரு, ஒரு 50 வயசுல பாக்குறாரு. இந்த உலகம் எல்லாம் ஐயோ நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, கிடைச்சதெல்லாம் ஒரு திருப்தியை கொடுக்கலையே, இது எல்லாம் அனித்தியமா இருக்கு, அப்ப எனக்கு வந்து நித்திய வஸ்து வேணும் அப்படின்னு அனித்தியத்துல அவருக்கு வந்து நிர்வேதம் ஆயாத், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு என்ன உண்டாக்குது, வைராக்கியமானது உண்டாகுது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குருமேவாபி கச்சேத், அவர் குருவை போய் அடைகின்றார் அப்படின்னு. அப்போ ஒரு குடும்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கர்ம அனுஷ்டானங்களோட நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானங்களோட விளைவா ஒருத்தருக்கு அந்த கர்ண சுத்தி உண்டாகி விவேகம் வருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாட்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் விவேகம் வரணும், விவேகம் வந்து வித்வத் சன்னியாசி ஆயிரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் எப்படி எடுக்கப்படுதுன்றதுக்கு சொல்ல ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டுங்க. லோகோஹி த்விவிதஹா ஆரம்பிக்கும் போதே விவிதிஷா சந்நியாசத்துக்கு நேத்து பாட்டம் ஆரம்பிச்சோம். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மலோகோ அனாத்ம லோகஸ்ச இதி, ஆத்மலோகம் என்றும் அனாத்ம லோகம் என்றும் 2 விதம். லோகம் என்பது நம்ம எதை பார்க்கிறோமோ எதை அனுபவிக்கின்றோமோ அதுவே லோகம். அப்போ 2 லோகம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து அனாத்ம லோகம் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனாத்ம லோகங்கள். 7 லோகங்களும் அனாத்ம லோகங்கள். 14 லோகங்கள் கிரியேஷன்ல சொல்ற 14 லோகங்களும் அனாத்ம லோகங்கள்.
ஆத்மலோகம் அப்படின்னா ஞானி புருஷர்கள் ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறார்கள். 3:17 பகவத்கீதையில 3:17 சொல்லும் போதே யஸ்துவாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்சமானவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. ஆத்மாராமனா பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான் இருக்கான், தன்னிடத்திலேயே ஆத்ம ரதி, தன்னிடத்திலேயே மகிழ்கின்றான். ஆத்மரதி, ஆத்ம சந்துஷ்டக, ஆத்ம திருப்தக, ஆத்மாலேயே திருப்தியா இருக்கான், ஆத்மாலேயே சந்துஷ்டையா இருக்கான், சந்தோஷத்தை அடைகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம நிஷ்டனை பத்தி சொல்லுது. அதே மாதிரி பகவத்கீதையில பாத்தீங்கன்னா யானிசா சர்வபூதானாம் அப்படின்னு 2வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி தஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி யானிசா பஷ்யத்தோ முனேஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஆத்மானு ஒரு வஸ்து தெரியவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆத்ம விஷயத்துல தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கம் மாதிரி, தூக்கத்துல ஒன்றும் தெரியல. அப்ப ஆத்மா ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எது ஜாகிரதம், இந்த லோகங்கள் எல்லாம் ஜாகிரதமா இருக்கு. இதைதான் பார்க்கிறோம், இதுதான் அனுபவிக்கிறாங்க. அதே நேரத்துல ஞானி புருஷன் என்ன பண்றான், இந்த ஜீவராசிகள்லாம் எதுல வேக்கப்பாயி எதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுல தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்த விஷயத்துல இந்த ஜீவராசிகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோ இந்த ஆத்ம விஷயத்துல அந்த ஞானி புருஷன் வேக்கப்பாயி அதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு 2வது அத்தியாயத்திலையும் சொல்லப்படுது. அப்போ 2 விதமான பார்வைகள், 2 விதமான ஸ்டாண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. ஞானி நிக்கிற லோகம், அனுபவிக்கிற விஷயம் ஆத்மலோகம், தன்னுடைய சொரூபம். அதுக்கப்புறம் அஞ்ஞானிகள் எல்லாரும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த 7 லோக்கங்களும் அனாத்ம லோக்கங்கள் அப்படின்னு பேர். இதுல பாத்தீங்கன்னா தத்திர ஆத்மலோகஸ்ய திரைவித்யம். இதுல ஆத்மலோகம் என்பது பாத்தீங்கன்னா 3 விதங்களா ஆத்மலோகம் சொல்லப்படுது. 3 லோக்கம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணு மனுஷலோகம் பூஹு. மனுஷலோகம் என்னது பூஹு. அடுத்து 2வது பாத்தீங்க அப்படின்னா புவஹா. புவக அப்படின்னா பித்ருலோகத்துக்கு பேர் புவஹா. சுவஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேவலோகங்களுக்கு பேரு சுவஹா. இதைதான் பாத்தீங்கன்னா மனுஷலோகம். இது பிருகதாரண்யத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அத்தியாயத்தோட கிரமத்துல 1வது அத்தியாயத்துல, உபனிஷத்தோட கிரமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரண்யத்தோட கிரமத்துல 3வது அத்தியாயம், உபனிஷத்தோட கிரமத்துல 1வது அத்தியாயத்துல 1:5-16 சொல்லப்பட்டிருக்கு. திரையோ அத்த திரையோவாவ லோகாஹா, 3 மட்டுமே அல்லவா லோகங்கள் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. மனுஷலோகா 1. இப்ப நம்ம இருக்கோம், மனுஷ ஜென்மம் எடுத்ததுனால மனுஷ லோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷலோகா, பித்ருலோகோ, புவஹா சுவஹா. நமக்கு மேல இருக்கிற புவஹா சுவகன்னு சொல்லக்கூடிய புவர்லோகம், சுவர்லோகம், இதுக்கு பேர் பித்ருலோகங்கள் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவலோக இதி, மகஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய 4 லோகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிறது, சொர்க்கத்துக்கு மேல உபாசனையினால அடையக்கூடியது, அது தேவலோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோயம் மனுஷலோகா, இந்த மனித லோகம் பாத்தீங்க அப்படின்னா புத்திரேனைவ ஜெய்யோ. புத்திரேனேவ ஜெய்யோ அப்படின்னா புத்திரனால் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த லோகம் அடையப்படும். இந்த லோகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், புத்திரன் வேணும். அதனாலதான் சந்ததியை பாத்தீங்கன்னா நம்ம சந்ததி வேணும் சந்ததி வேணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. என்ன விஷயம்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இயல்பா நமக்குள்ளார ஒவ்வொரு கல்யாணமான ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரன் மேல ஏன் ஆசை வருது அப்படின்னு கேட்கும் போது, முதல்ல ஆசையே ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ஆசைகளை பத்தி பிருகதாரணம் சொல்லும் போது சொல்லுது, முதல்ல கல்யாணம் பண்ணணும். ஒரு 18 வயசுல பையன் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான், சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நேச்சுரல் கால் பாத்தீங்கன்னா என்னன்னா எனக்கு ஒரு இணை வேணும், ஜாயா மேசியா. முதல்ல இது எங்கப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மாவோட ப்ராப்ளம்ப்பா. பிரம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டி ஆரம்பிச்சோன்னே ஏகாக்கி நரமதே மந்திரம் சொல்லுது, தனியா இருந்தாராம், போர் அடிக்குதுப்பா தனியா. ஆமா, நம்ம கிரியேஷன்ல யாருமே இல்லை. யாருமே இல்லாத போது பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா தனியா இவரை இறக்கி விட்டாருங்க. இறக்கி விட்டோன்னே ஆளே இல்லை, போர் அடிக்கல, ஆள் இல்லைன்னா போர் அடிக்கல, ஷேர் பண்றது கூட ஆள் இல்லை. அப்ப ஏகாக்கி நரமதே, அவருக்கு பாத்தீங்கன்னா ரமணம் உண்டாகல, மகிழ்ச்சி உண்டாகல.
அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சதரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்றார். நம்ம ஆதாம் ஏவாள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இச்சை உண்டாச்சு, ஜாயாமே சியாத், எனக்கு மனைவி உண்டாகட்டும். அப்ப டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட நமக்கு எல்லாத்துக்கும் அப்பாவா இருக்கிற அந்த பிரம்மாட்ட உண்டான ஆசை எல்லாத்துக்கூடையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் டிஃபால்ட்டா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாயா மேசியாத் முதல் ஆசையா இருக்கிறது. ரெண்டாவது ஆசை வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி உண்டாயாச்சு, சரி எவ்வளவு நாள், 1 வருஷம் 2 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும், ஐயோ குழந்தை இல்லையே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திரம் மேசியாத். ரெண்டாவது ஆசை என்னன்னா எனக்கு புத்திரன் உண்டாகட்டும். சரி புத்திரன் உண்டானதுக்கு பிறகு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரன் உண்டானதுக்கு பிறகு 3வது ஆசை வருதாம குடும்பத்தை நல்லபடியா ரன் பண்றதுக்கு பணம் வேணுமே. இதெல்லாம் ரொம்ப நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. பணம் வேணும், குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பணம் வேணும். பணம் வேணும் அப்படின்னா தனம். தனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா தனம் சொல்லுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லி வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மானுஷ வித்தம். ஒண்ணு உலகத்தோட தனம், நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோமோ அதெல்லாம், அதுக்கு பேரு மானுஷ வித்தம்னு பேரு. 2வது தனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது தெய்வம் வித்தம் அப்படின்னு. தெய்வம் வித்தம் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஓங்காரத்தை சொல்றேன், பிராணனை பத்தி பேசுறேன். இதே மாதிரி நிறைய உபாசனா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சமயம் இருக்கும்போது காயத்ரியை கொஞ்சம் பேருக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு கொஞ்சம் உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான உபாசனைகள் சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யத்துல எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசனையை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அது ஒரு வெல்த். நம்ம சொல்றோம் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு வெல்த் தானே உங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஏரோப்ளைனை வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஏதோ விற்கிறாங்கன்னு வச்சுக்க, ரஃபேல் அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஃபேல் விற்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கீ வந்து அவன் கையில வச்சிருக்கான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அவன் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அதோட அவன் வந்து பாத்தீங்கன்னா R&D வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி பல கோடி 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா வெல்த்தா வச்சிருப்பான். அப்ப ப்ராடக்ட் கொடுப்பான ஒழிய ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜியை கொடுக்க மாட்டான். அப்ப டெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெல்த் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தட், தேவதைகளை உபாசிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அது ஒரு வெல்த். அதுக்கு பேரு தெய்வம் வித்தம் அப்படின்னு பேரு. அப்ப 2 வெல்த், ஒண்ணு மானுஷ வித்தம், இன்னொன்னு தெய்வம் வித்தம். சரி இந்த மானுஷ வித்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அத கர்ம குருவிய, நான் சொல்றதெல்லாம் பிருகதாரண்ய மந்திரம் அப்படியே இருக்கு. அத கர்ம குருவிய பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனை என்ன பண்ணுவான், முதல்ல பிசினஸ் பண்ணுவான், பணத்தை வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பண்ணுவான். இதே ஒரு வைத்தியத்தை கொடுத்தீங்க அப்படின்னா யஜ்ய யாகாதிகள் பண்ணுவாரு. ஒரு தர்மீட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய தர்ம காரியங்களை சேரிட்டி ஒர்க் பண்ணுவாரு. அப்ப நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணினாலும் அந்த பணம் எதுக்காக யூஸ் பண்றது, பணம் அப்படின்னாவே அது என்ன பண்ணும், கர்மத்தை பண்ண வைக்கும், இவ்வளவுதான். அப்ப அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், அது புண்ணியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கருமனா இங்க மந்திரம் வந்துருங்க, புண்ணிய புத்திரேனையேவ ஜெய்யோ. இந்த மனுஷ லோகத்தை எதனால ஜெயிக்கலாம், பிள்ளையினால ஜெயிக்கலாம். அதே நேரத்துல நான் ஏன கருமனா, கர்மத்தினால் இந்த லோகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ கர்மத்தினால எதை ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது கர்மனா பித்ருலோகா. நம்ம பண்ண கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொர்க்கத்து வரைக்கும் போறதுக்கு ரைஸ் கொடுக்குது, அதான் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த லோகத்துல பண்ண புண்ணியங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற லோகங்கள்ல போய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பித்ரு லோகங்கள்ல போய் நல்ல போகத்தை அனுபவிக்கலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. அதே நேரத்துல மானுஷ வித்தத்தை வச்சுக்கிட்டு பித்ருலோகம் கர்மம் பண்ணி பித்ருலோகத்துக்கு போலாம். தெய்வம் வித்தம்ன்ற உபாசனைய தெரிஞ்சுக்கிட்டு மெடிடேட் பண்றது, தேவதையை மெடிடேட் பண்றோம் அப்படின்னா அந்த மெடிடேஷன் மூலமா வித்யா தேவலோகா, வித்யா மூலமா வந்து பாத்தீங்கன்னா உபாசனை மூலமா தேவலோகங்களை அடையலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது பிருகதாரண்யகம். இந்த விதமா சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அனாத்ம லோகம்னு சொல்லக்கூடியது 3, மனுஷலோகம், பித்ருலோகம், தேவலோகம் அப்படின்னு 3.
பூர் புவ சுவ மகாஜன தப சத்தியம் அப்படின்னு 7 லோகங்களையும் நம்ம என்ன பண்றோம், 3ஆ டிவைட் பண்ணிட்டோம். இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாத்தையும் பூஹுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே அதுக்குள்ளார அடங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப கீழே இருக்கிற பாதாள லோகங்கள் எல்லாம் பூமிக்குள்ளார கொண்டு வந்துடும். மொத்தம் 3 லோகங்கள் அப்படின்னு எடுத்துங்க. இதுக்கப்புறம் ஆத்ம லோகம்னா என்ன அப்படின்னும் போது நேற்று நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஆத்மலோகம் எப்படின்னா ஆத்மலோகஸ்ச தத்ரைவ சூயதே. பிருகதாரண்யக உபனிஷதத்திலேயே இந்த ஆத்மலோகத்தை பற்றி சொல்கிறது. ஆத்மலோகம்னா என்ன, வேற எதுவும் இல்லை, ஆத்மாக்கு பேர் தான் ஆத்மலோகம்னு பேர். எதை நம்ம பார்த்து எதை அனுபவிக்கிறோமோ அதுதான் லோகம். அப்ப ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க, ஸ்தித பிரஜன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு அந்த ஞானிகளுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள், ஆத்மனிஷ்டர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவில் நிலை பெற்றவர்கள், தான் 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 தான். அப்ப தான்லயே நிக்கிறவங்க. சாமி அது மாதிரி பார்க்க முடியுமா? ஆத்மாலே எப்படி நிக்க முடியும்? நம்ம தூக்கத்துல டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூக்கத்துல எங்க நிக்கிறீங்க? நீங்க தூக்கத்துல நிக்கிறீங்களா? தூக்கத்துல ஆனந்தம் இருக்கா இல்லையா? டீப் ஸ்லீப் ஒரு 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ராத்திரியில படுத்தா 2 மணி நேரம் இருக்குமா இருக்கும். ஒரு 12 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே முன்னாடி பின்னாடி செய்குலி சேதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு படுத்தோம் அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்கும் செய்குலி சேதாரத்தில் போயிடும். ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் அது இதெல்லாம் போயிடும். ஒரு 12 மணிக்கு மேலே லைட்டாக ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளார போயிட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போயிடுது. அதுக்கப்புறம் மெல்சுவா திரும்பவும் செய்குலி சேதாரம், நேற்று நினச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கிறது. அப்போ மெதுவாக டிஸ்ட்ராக்ஷனோட அரைகுறை தூக்கத்தோட கழிச்சு போகுது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டீப் ஸ்லீப் தூங்கினாவே பெரிய விஷயம். அந்த சவுண்டு ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது அனுபவிக்கிறோமா அப்படின்னா அந்த இடத்துல வேற எந்த லோக்கமும் இல்லை. நான் எப்படி இருந்தேன்? சுகமா இருந்தேன். அப்ப 2 மணி நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சம்பன்னோ ததா பவதி. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மனுஷன் தூங்கும் போது, மனுஷன் மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளும் அந்த டீப் ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவையே அடைந்திருக்கின்றான். சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. அந்த பரமாத்மாவையே பார்த்தீங்கன்னா அந்த தூங்குற காலத்துல அடைந்திருக்கின்றான். சாந்தோக்கியத்துல பார்த்தீங்கன்னா சொல்கின்றது இது மாதிரி. அப்ப டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை போய் அடைஞ்சு நிக்கிறோம் பிரம்மத்துல. அதே ஒருத்தர் ஞானத்தினால ஞான நிஷ்டையினால 24 மணி நேரம் அதுல நின்னார்னா அதான் ஞான நிஷ்டர், பிரம்ம நிஷ்டர் அப்படின்னு பேர். அப்ப அவருக்கு நம்ம எப்படி தூக்கத்துல உள்ள போனோன்னு நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, இதே நிலைதான் பாத்தீங்கன்னா பிரம்மஜானி பிரம்ம நிஷ்டர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா பிரம்மத்தையே பார்ப்பார். பிரம்மத்துக்கு அந்நியமா வேற எதையும் அவருக்கு தெரியவே தெரியாது. அப்ப அவருக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கிற லோகம் ஆத்மலோகம், பிரம்மலோகம் அப்படின்னு பேர். இதுதான் இங்க மந்திரம் சொல்லுது. ஆத்மலோகஸ்ச தத்ரைவ சூயதே. பிருகதாரண்யத்திலேயே அந்த ஆத்மலோகத்தை பத்தியும் சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லியிருக்கு பிருகதாரண்யத்துல? யோகவா அஸ்மாத் லோகாத் ஸ்வம் லோகம் அதிருஷ்டுவா பிரைதி. எவன் ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்திலிருந்து, இந்த லோகம்னா நம்ம மனுஷ லோகம் இருக்குல்ல, இந்த மனுஷ லோகத்திலிருந்து ஸ்வம் லோகம் அதிருஷ்டுவா தன்னுடைய சொந்த லோகமா ஹிருதயத்துக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா அறியாமல் பார்க்காமல் அதிருஷ்டுவா பார்க்காமல் இறந்து போகிறானோ, பிரைத்தி பிரைத்தினா மரணிச்சு போறானோ, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா ச ஏனம் அவிதித்தோ. அந்த இவன் ஏனம்னா ஏனம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை அறியாமல், அவிதித்தக அப்படின்னா விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டது, அவிதித்தகனா அறியப்படாமல் என்னாவது இறந்து போறானோ ந புனக்தி அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாமல் போகிறான். தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப 84 லட்சம் யோனிகள்ல திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கான். இவனால ஒன்றும் பண்ணவே முடியாது. கொசுவா பிறக்கிறதையோ, யானையா பிறக்கிறதையோ, பக்ஷியா பிறக்கிறதையோ நம்மளால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நிறைய அனிமல்ஸோட இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய உலகம் இருக்குல்ல. இப்போ வரும்போது பார்த்தா சின்ன சின்ன குட்டி 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 ஜீவர்கள்லாம் எத்தனை ஜீவர்கள் இருக்கு. அதுக்கு தெரியுமா நம்ம ஜீவர்களா பிறந்து கஷ்டப்படுவோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாம்பை இப்பதான் வர வழியில பார்த்தேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய பாம்பு, நல்ல பாம்பு அப்படின்னு. அந்த பாம்பால பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கடி வருது, பாம்பை பார்த்து பயப்படுறோம்.
ஒரு பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பக்ஷின்னு தெரியல, பெரிய நீளமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மூக்கு ஷார்ப்பா இந்த பாம்பை அப்படி பிடிச்சி ஒரே ஒரு பஞ்சு முடிச்சு போச்சு. இந்த தலையிலேயே வந்து 2 ஓட்டை விழுந்துருச்சு. ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஓட்டையே விழுந்து போச்சு. அவ்வளோ அந்த பாம்பு அப்படியே விஷப்பாம்பு, அப்படியே விஷம்லாம் தெரிக்குது. இந்த இந்த பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மூக்கு வச்சு ஒரு பஞ்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஜீவராசிகளை பார்க்கும்போது வந்து தெரியுது, ஒன்றுக்கு ஜீவசிய போஜனம், ஒன்று இன்னொன்னுக்கு போஜனமா ஆயிட்டே இருக்கு. நம்ம பிறந்துகிட்டே இருப்போம், எத்தனை பிறந்தோன்னு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது. இப்போ நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இறந்ததுக்கு பிறகு என்னவா பிறப்போம்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எத்தனை பிறப்பு இன்னும் பிறப்போம் தெரியாது. பாம்பா பிறப்போமா, மயிலா பிறப்போமா, இல்லை வந்து சிட்டுக்குருவியா பிறப்போமா, கரப்பாம்பூச்சியா பிறப்போமா, எறும்பா பிறப்போமா? நான் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நான் வேகமாக வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் கூட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியல, சின்ன 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 எறும்புகள் லைட்டாக போயிட்டு இருந்திருக்கு. அந்த கலரில் டெரக்கோட்டா கலரில் எறும்பு, சிவப்பு எறும்பு போகிறது தெரியவே இல்லை. அந்த தொடப்பத்தை வச்சு ஒரே அச்சோ 100 கணக்கான எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போச்சு. எதுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கால் போச்சு, கை போச்சுன்னு தெரியல. நமக்கு மாதிரியே தான் இங்கே அங்கேயும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துடிக்குமா? ஆமாம், எறும்புகள்லாம் துடிக்கும்ல. கை கால் போச்சுன்னா துடிக்கும்ல. எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சுன்னு தெரியாது, எத்தனை வந்து கை கால் அடிபட்டுச்சுன்னு தெரியல, எத்தனை குடும்பத்தை நான் வந்து சதைச்சேன்னு தெரியவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டை கூட்டுறது மூலமாக எத்தனை வாட்டி எறும்பா பிறந்தோன்னு தெரியல. நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா? காப்பாற்றிக்க முடியவே முடியாது. அப்போ அனந்த கோடி ஜென்மங்கள் பிறந்து இறந்து இவன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவனாக ஆகின்றான். ஏன்? இந்த மனுஷலோகத்தில் இருக்கும் போதே இவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஆத்மலோகத்தை அறியாமல் பார்க்காமல் போன காரணத்தினால. இது வரைக்கும் நேத்து பார்த்திருப்பான். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துல வருது, ஆத்மானம் ஏவம் லோகம் உபாசித்த. நேத்து இது பார்த்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? புத்திசாலியா இருக்கிறவன் கமிட்மெண்ட் எல்லாம் போச்சு. சரி, கிரகஸ்தாசிரமத்துல உன் குழந்தை பிறந்துச்சு, குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி வேலை வாங்கி எல்லாத்தையும் கொடுக்கறது வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஏன் பின்னாடியே நிக்கிறீங்க? எந்த ஜீவராசியும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணல. பட்சிகள் வந்து ரெக்கம் முளைச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருது, போ நீ போய் விரதம் அடிக்கும் அப்படின்னு. எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுது. குரங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்மளோட மெச்சூரிட்டியா இருக்கு. குரங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கு. தொடக்கூடாது. நான் ட்ரை பண்ணுவேன், சின்ன குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், அலோவ் பண்ணவே பண்ணாது, தொடவே மாட்டேன். நீ வாழைப்பழம் கூட, நீ பிஸ்கட் கூட வாங்கிக்கிறேன், ஆனால் என் குட்டியை மட்டும் தொடக்கூடாதுன்னு பொசசிவ், அவ்வளோ பொசசிவ்னஸோட பாதுகாக்குது, நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மழை பெஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மேலே தண்ணி படாமல் தனக்கு கீழே வச்சுக்கிட்டு அப்படியே மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. எல்லாம் பண்ணுது. கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஒரு எட்டி உதைக்குது. அம்மாவே குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி குரங்க போ நீயே போய் எடுத்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு. என்னப்பா இது அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதான் மெச்சூரிட்டி. அப்போ ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ உன்னோட ஜீவனத்தை பாரு, நான் என் ஜீவனத்தை பார்க்குறேன் அப்படின்னு இதாயிரு. இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லுது. கரெக்டாக வானப்பிரஸ்தம் வந்தீங்களா, ஆளாக்கிட்டீங்களா, அவங்க வாசனைப்படி அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும். பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணணும்? வானப்பிரஸ்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மானம் ஏவ லோகம் உபாசித்த. கட்டளையா சொல்லுது, ஆத்மாவையே லோகம் என்று உபாசிப்பாயாக. அப்ப ஆத்மாவையே உபாசிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எதை பார்க்கிறோமோ எதை அனுபவிக்கிறோமோ அதுதான் லோகம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு விவேக வைராகியம் வந்த உடனேயே அடுத்த யாத்திரைக்கு ஸ்டார்ட் ஆயிடணும். அடுத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். என்ன ஆகும், நம்ம என்ன ஆக போறோம்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா வரணும். என்ன ஆக போறோம்? கற்பாம்பூச்சியா, பள்ளியா, கொக்கட்டையில, என்ன ஆக போறோம்? அடுத்து என்னன்னு தெரியுமா? 84 லட்சம் யோனி. எந்த சரீரம் கிடைக்கும்னு ஏதாவது ஒரு நிச்சயம் இருக்கா? இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளார பதற்றம் வர வேணாம். ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கோமே, ஐயோ போச்சு, முடிச்சு போச்சு. நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆனந்தமா மசால் தோசை சாப்பிட்டு இருக்கோம்ல, ஆனந்தமா மசால் தோசை சாப்பிட்டு ஒரு காஃபியை வந்து சிப் பண்ணி சூப்பர் ஒரு T20 மேட்சையும் போட்டுவிட்டு, இப்போ வரப்போகுது IPL வரும், இப்போ எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆனந்தமா வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அட பாவி மனுஷன் எப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே அடிக்கடி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, காட்டுல ஒருத்தன் போயிட்டு இருந்தான்,
போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு, ஒரு பாதாளத்துல விழுந்துட்டான். அந்த பாதாளத்துல விழுந்துகிட்டு இருக்கும் போதே என்ன பண்றான், ஏதாவது பிடிமானம் கிடைக்குமான்னு பார்த்தா, ஏதோ ஒரு கயிறு மாதிரி தொங்குச்சு, பிடிச்சுக்கிட்டான். பார்த்தா ஒரு மரத்தோட வேர். அப்பா தப்பிச்சுடா அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பிடிச்சி தொங்கிட்டே இருக்கான். கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, மேல எவ்வளவு தூரம் இருக்கு, எப்படி ஏறி போறதுன்னு தெரியாது, எல்லாம் கருகும் இருட்டு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. மெதுவா அப்படியே அங்க இருந்து மேல இருந்து ஏதோ சொட்டு சொட்டா முகத்து வழியா மூக்கு வழியா விழுந்துட்டு. என்னது மூக்கு வழியா இதாகுதே அப்படின்ற ஒரு கையை கூட எடுக்க முடியாது. 2 கையும் கெட்டியா பிடிச்சிருக்காங்க, வேற பிடிச்சிட்டு இருக்கான். அந்த மூக்குல இருந்து வலிஞ்ச அந்த தேன் வந்து நாக்குக்கு வருது. நாக்குக்கு வந்து ஆஹா டேஸ்டா இருக்கே, ஓ தேனு, மலத்தேனு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்ல தேனா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு. அந்த சமயத்துல வந்து ஒரு மின்னல் வந்துச்சு. அந்த மின்னல் அடிச்சோடதான் தெரியுது, இவனுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு இருந்து இவனுக்கு எட்டாம கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. பாம்பு கொத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு மரத்தோட வேற. அதை வந்து ஒரு எலி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எலி வந்து மரத்தோட வேற கடிச்சுக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தா அந்த ஒரு க்ஷணத்துல வந்து ஒரு புலி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவனுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புலி கீழே விழுந்துருச்சு. அது ஏதாவது தீனி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமான்னு மேல இருந்து இவன் எப்படா உழுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அக்கேஷன்ல தான் அந்த இருட்டுல மின்னல் வரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். தேனை சொட்டு சொட்டு சொட்டா வர தேனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். எப்ப ஒரு மின்னல் வந்துருச்சோ அந்த தேன் இனிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனா ஐயோ பாம்பு கொத்த வருது, கண்ணுக்கு தெரியல, எங்க எங்க எப்படி கொத்துவோம் தெரியாது. இந்த எலி கடிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்போ வந்து கடிச்சு முடிச்சு இந்த வேர் வந்து அருந்து கீழே விழுவும் தெரியாது. இந்த புலி வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு, மரணம் எப்ப வேணாலும் வந்துடும், காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு அவன்கிட்ட என்ன பதற்றம் உண்டாகும், எப்படா தப்பிக்கிறதுன்னு மட்டும்தானே என்ன வரும். இதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அலட்சிய போக்குக்கு காரணம் அஜ்ஞானம். நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. அப்ப அதனால சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, செத்து போன உன்னை காப்பாத்திக்க முடியாது, செத்து போயிட்ட, இந்த ஆத்மாவை தரிசனம் பண்ணாம செத்து போயிட்ட அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. மகதி வினஷ்டி கேனோபனிஷத்து எச்சரிக்கை கொடுக்குது, போச்சுப்பா, மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவனாவாய். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பு ஆத்மானம் ஏவ லோகம் உபாசித்த, ஆத்மாவையே உபாசனை செய்ய. அந்த உபாசனைக்கு என்ன பேரு, என்ன பண்ணணும், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆத்மாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல மைத்திரேய பிராமணத்துல வந்து யாக்ஞவல்க்ய மகரிஷி மைத்திரேய்க்கு வைஃபுக்கு சொல்றார், தன்னோட வைஃபுக்கு சொல்றார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போற போது வந்து பாத்தீங்கன்னா வைஃப் கேட்கறாங்க, மைத்திரேய் கேட்கறாங்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போறீங்களே, எல்லா சுத்துபத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு, 2 வைஃப், அழகான 2 வைஃபையும் விட்டுட்டு, சில்ட்ரன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, நல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்களே, அப்ப இதை காட்டிலும் பெருசா வேற ஏதோ இருக்குல்ல, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் சொல்றார், ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, அரி மைத்ரேயி ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. மைத்ரேயி, ஆத்மா ஒன்றே பார்க்கத்தக்கது. அப்ப வந்து ஆத்மாவை தான் தரிசனம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. இந்த ஆத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ண வேண்டும். குருநாதர்கிட்ட இருந்து ஆத்மாவை பத்தி நல்லா 24 மணி நேரம் சிரவணத்துல கணிக்கணும், மனனம் பண்ண வேண்டும். அந்த ஆத்மாவை என்ன ஏது அப்படின்னு நல்லா அன்வேஷணம் பண்ணணும், உள்ளுக்குள்ளார நேத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனம், நான் அந்த ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சதா அதுலேயே நிக்கிற சாமர்த்தியத்தை கொண்டுட்டு வரணும். இந்த விதமா இந்த 3ம் பண்ணோம்னா ஆத்மா வந்து பார்க்கப்பட்டதாக விதித்தம் சியாத், பார்க்கப்பட்டதாக ஆகும். அப்ப இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்ம உபாசனம் அப்படின்னு பேரு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்போ ஒரு புத்தி வந்தவன், ஒரு அவேர்னஸ் வந்தவன் என்ன பண்ணணும், ஆத்மானம் ஏவ லோகம் உபாசித்த, அந்நிய லோகம்னா உபாசித்த. அப்ப அதுக்கு ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், வேற எந்த லோகத்தையும் என்ஜாய் பண்ண வேணாம், உபாசனை பண்ண வேணாம். உபாசனை என்ன, தொடர் சிந்தனை, தொடர்ந்து சிந்திக்க வேணாம். இந்த உலகத்தை வந்து ரொம்ப சிந்திக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்லை, போயிடும், லைஃப் நாசமா போயிடும். அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாவையே லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா உபாசனை செய்வாயாக. ச ய
ஆத்மானம் ஏவ லோகம் உபாஸ்தி, எந்த ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவையே உபாசனை செய்கின்றானோ, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் வேறெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துக்கு டைம் கொடுத்தது போதும். ஒரு 25 வயசு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 25 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இந்த லோகத்துக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் உழைச்சதெல்லாம் போதும். நம்மளை பத்தி நமக்கு ஒரு அக்கறை வேணாம், ஆத்ம கிருப்பை வேணாம். ஐயோ நம்ம என்ன ஆக போறோம், மற்றவங்களை பத்திலாம் யோசிக்கிறோமே, நம்ம என்ன ஆக போறோம்னு ஒரு வந்து தனக்காக ஒரு ஜீவனத்தை யோசிக்க வேணாம். எத்தனை கோடி ஜென்மம் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவையே உபாசனை செய்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஹாஸ்ய கர்மக்ஷீயதே இதிச்ச, அவனுடைய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசமாவதில்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்றோமோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பண்ற ஒர்க் இருக்குல்ல வீணா போயிடுமா அப்படின்னா மற்ற கர்மங்கள்லாம் பலன் கொடுத்து நாசமாகிவிடும். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா கர்மங்களும் ஒரு பலன் கொடுத்தும் நாசத்தை அடைந்து விடும், முடிவை அடைந்து விடும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம உபாசனம் மட்டும் என்ன ஆகும், நித்திய பலனை கொடுக்கும், ஆத்மாவையே கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய. அப்ப இவனுடைய கர்மங்கள் இப்ப நம்ம பண்றோமே சிரவணம் மனனம் நிருத்தியாசனம்னு, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் கொடுத்து முடியறதா இல்லை, எண்ட்லெஸ் பலனா மோட்சத்தை கொடுப்பதாக ஆகிறது அப்படின்னு. இந்த 2 மந்திரம் இப்ப நம்ம படிச்சோம்ல, இந்த 2 மந்திரத்தோட வியாக்கியானத்தை இதுக்கான கமெண்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றா, வித்யாரண்ய சுவாமியை கமெண்ட்ரியும் பண்றார். என்னன்னு பாப்போம். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. யோ யோ மாம்சாதி பிண்ட லக்ஷணாத், நம்ம மேல பார்த்தோம்ல ஆத்மலோகஸ்ச தத்ரைவ சூயத்தே அப்படின்னு ஒரு மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்குல்ல 1:4-15, அதுல ஆரம்பிக்கும் போது இருக்குல்ல யோகவா அஸ்மாது லோகாத்து அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வியாக்கியானத்தை அந்த மந்திரத்தோட வியாக்கியானத்தை இவரே பண்றார். இந்த லோகம் அப்படின்னா என்ன எடுக்கணும், இந்த லோகத்திலிருந்து, இந்த லோகம்னா எதை எடுக்கணும், மனுஷ லோகத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதை பார்க்கிறோம், எதை அனுபவிக்கிறோம், லோக்கம்னா இதுல ஈஷாவாசியத்துல என்ன பண்றாரு அப்படின்னா லோக்கியத்தை திருஷ்யத்தை புஜ்யத்தை இது ஜென்மானின்னு போட்டார். ஈஷாவாசியத்தோட பாஷ்யத்துல சொல்லும் போது ஜென்மம்னு போட்டார். இப்ப நம்ம எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த தேகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், மனுஷ தேகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப மனுஷ ஜென்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷ ஜென்மம்ன்றது என்னது, ஆச்சாரியர் சொல்றாரு யோ எவன் எந்த ஒருவன் மாம்சாதிக்க பிண்ட லக்ஷணாத், இது என்னது மாம்சம், வெறும் ஃப்ளஷ் தானே இருக்கு. ஐயோ இதை வெட்டி கொஞ்சம் தூக்கி போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஐயோ பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆடு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அதை தோலை விரிச்சு அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெய்லி போகும்போது அந்த பக்கம் மாட்டி வச்சிருக்கோம். 2 ஆடை தொங்க விட்டுருப்பான். ஐயோ பாக்குறதுக்கே நம்ம அந்த பக்கமே பார்க்க மாட்டோம், அப்படியே திரும்பிக்கிட்டே எப்படியே போயிடுது. பார்த்தாவே மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் தானே, அதே ஃப்ளஷ் தான் நமக்கு மேலேயும் நம்மள்ட்டையும் இருக்கு. தோல் போட்டு மூடி வச்சிருக்கு, அழகா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சூப்பர். புறந்தோல் போர்த்தி புல்வனுக்கு மூடி சிவபுராணத்துல வந்து சொல்லும் போது சொல்றது தானே, இந்த உடம்ப வந்து ஃப்ளஷை வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சு அழகா. ஆமா 9 வாயிற்குடலை மலங்க புலனை நினைத்தும் வஞ்சனையை செய்ய. நம்ம அந்த சிவபுராணத்தை படிச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கு. இதுதான் இங்கே சொல்ற மாமிசாதிக்க பிண்ட லக்ஷணாத். இதைத்தான் நம்ம டெய்லி சோப்பு போட்டு வாஷ் பண்ணி இதை பராமரிச்சு இதையே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாதுகாத்து 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 இதையே ரட்சணம் பண்ணி. அப்ப நம்ம சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு, இந்த லோகத்திலேயே இருக்கு. நம்ம உபாசனை எங்க இருக்கு, தேக உபாசனை. இதான் அஸ்மாத் லோகம், இந்த லோகம்னு பேரு. நமக்கு இந்த லோகம்னா இது இந்த பிண்டமா இருக்கக்கூடிய இந்த மாம்ச பிண்டம் தேகம். இதுல இருந்து ஸ்வலோகம்னா உள்ளுக்குள்ளார ஹிருதயத்தில் இருக்கிற அந்த தான், அந்த தானுக்கு பேரு ஸ்வலோகம்னு பேரு, தன்னுடைய சொந்த லோகம். அப்ப இந்த லோகம் இது அனாத்ம லோகம், இந்த தேகம் அனாத்மா. இந்த தேகத்துக்கு உள்ளார ஹிருதயத்துல இருக்கிறது பிரம்மபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் 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 சதா நானா இருக்கு. அந்த நான் யாரு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, பரமாத்மாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி இதி. உள்ள யார் இருக்கா, கீதால சொல்லும் போதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. 10:20 வந்து பகவான் சொல்றாரு அகமாத்மா குடாகேஷா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஏ அர்ஜுனா
நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா, அந்தர் ஆத்மாவா நான் தான் இருக்கேன். அப்ப வந்து உள்ளுக்குள்ளார பரமாத்மா இருக்கார். முண்டக்க உபநிஷத்துல சொல்லும் போது துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு 2 பட்சிகளை பத்தி சொல்லுது. புத்தியில ஒரு பட்சி இருக்கு, மனசுல ஒரு பட்சி இருக்கு. இது 2 ஒரே கிளை, அந்தக்கரணம்னு ஒரு கிளை. இந்த தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளை அந்தக்கரணம்ன்ற ஒரு கிளையில 2 பட்சிகள் உட்கார்ந்து இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா, இன்னொன்னு வந்து ஜீவாத்மா. என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷனா இருந்துட்டு இருக்கோம், பிரதிபிம்ப சைத்தன்யமா இருக்கும், சிதாபாசன்னு பேரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நம்மளோட எது கான்சியஸ்னஸ் எது? ஒரிஜினல் எது? ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான். அவர் எங்க இருக்கார்? எங்கேயும் தேடி போக வேண்டாம். என்னன்னா எனக்கு பின்னாடியே அவர் தான் இருக்கார். ஒரிஜினலுக்கு பின்னாடியே பிம்பம் எங்க இருக்குன்னா பிரதிபிம்பத்துக்கு பின்னாடியே பிம்பம் இருக்கு. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அந்தர்யாமியா பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகளையும் பிரகாசப்படுத்திக்கிட்டு அவர் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை என்னவா இருக்கார்? அப்ப நம்ம க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. கீதால 13 2வது ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றார், இதெல்லாம் க்ஷேத்திரம்னு பேரு, இந்த தேகங்களுக்கு எல்லாம் பேரு. ஒவ்வொரு தேகமும் ஒவ்வொரு க்ஷேத்திரம், ஒரு இடம். இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளார எவன் ஒருத்தன் இருந்துகிட்டு இந்த க்ஷேத்திரத்தை அறிகின்றானோ, இந்த க்ஷேத்திரத்தைனா இந்த தேகத்தை ஒருத்தன் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், அந்த பார்க்கிறவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேரு, தர்ஷ்டா, சாட்சி. அப்ப அந்த உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. கீதால சொல்லும்போது சொல்லுது, ஹிருதயத்தில் அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்தர்யாமியா. ஏஷதா ஆத்மா அந்தர்யாமி, அவன்தான் உன்னுடைய ஆத்மா. அப்ப பரமாத்மா தான் என்னுடைய ஆத்மாவா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சாட்சியா சதா புரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி அறியணும்? ஆப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா அறிஞ்சிடக்கூடாது, அவன் வேற நான் வேறன்னு அறியக்கூடாது. அப்ப எப்படி அறியணும்? பரமாத்மாக்கியம் அகம், அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடியவரை, அவர் தான் என்னுடைய சொந்த லோகம். சொந்த லோகம்னு என்ன அர்த்தம்? என்னோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். நான் இருக்கேன் அப்படின்னா அழகா கைவிடை நவனிதர் சொல்லுவது, தனக்கு ஆதார தலைவனை அப்படின்னு சொல்லுவோம். கைவிடை நவனிதர் வார்த்தையே ரொம்ப அருமையா இருக்கும். தனக்கு ஆதாரமான தலைவனை, எனக்கு ஆதாரமா ஒருத்தன் இருக்கான், தலைவன் இருக்கான். யாருன்னா நான் இருக்கணும்னா இந்த கேமரால இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கணும் அப்படின்னா பிரதிபிம்பம், ஒரிஜினல் நான் இருக்கணும் இல்ல. அப்ப நான் இருக்கணும் அப்படின்னா அந்த பரமஹம்சானந்தா இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார பரமாத்மா அவர் பிம்பமா அவர் இருக்கணும். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு பேரு, ஈஸ்வரன். அப்ப அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியணும்? பிரதிபிம்பம் வேற பிம்பம் வேறன்னு அறிஞ்சா அது இருந்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். இந்த கண்ணாடியில தெரியற இந்த கேமரால தெரியற அந்த பரமஹம்சானந்தா நினைச்சுக்கிட்டு இருக்கு ரிஃப்ளெக்ஷன், சுவாமி வேற நான் வேறப்பா அப்படின்னு நினைச்சா அந்த பிரதிபிம்பம் எவ்வளவு முட்டாளா இருக்கணும், மூர்க்கனா இருக்கணும். இப்ப நம்மளும் அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எங்கேயோ இருக்கார் அப்படின்னு அறிஞ்சோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். அப்ப எப்படி அறியணும்? பிரதிபிம்பம் பிம்பத்தை எப்படி அறியணும்? நானே அவனாக இருக்கின்றேன் அப்படின்னு அறியணும். இததான் இங்க மந்திரத்துல ஆச்சாரியார் சொல்றார், அகம் பிரம்மாஸ்மி இதி, நான் அந்த பிரம்மமாவே இருக்கின்றேன், எனக்கும் அந்த பிரம்மத்துக்கும் வேற வேற இல்லை. இந்த தேகத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால இந்த தேகம் நானாக முடியாது. இந்த தேகம் பொய்யானது, தோன்றி மறைகிறது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான். தூக்கத்துல நான் எப்படி இருக்கேன்? ஒண்ணுமில்லாம தானே இருக்கேன். ஜாகிரதத்தை தானே இதெல்லாம் தேகம்லாம் வந்துச்சு. அப்ப இந்த தேகம் நான் இல்லை, வந்து போறது. தூக்கத்துல எங்க போச்சு? இல்லாம போச்சு இல்ல. அப்ப இந்த 3துலயும் வந்து போகாத யார் இருக்கா? நான் இருக்கேன். அந்த நான் தான் ஒரிஜினல், அந்த நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் குருநாதர் மூலமா நல்ல சிரவணம் பண்ணி மனனம் பண்ணாம அதை அறிய முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அவிதித்வா மிரியதே, இத தெரியாம ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவிதித்வான்றதுக்கு அர்த்தம் இந்த லோகம் அதிருஷ்டுவான்னு அந்த மந்திரத்துல போட்டிருக்கு இல்ல, அந்த மந்திரத்துல போட்டதுதான் வந்து அதிருஷ்டுவா தான் இங்க அவிதித்வான்னு போட்டிருக்கு. அதை அறியாமல் தரிசனம் பண்ணாமல் பிரைத்தின்றதுக்கு அர்த்தம் மிரியதே. பிரைத்தி அப்படின்றதுக்கு மீனிங் தான் மிரியதே, அது செத்து போறானோ. ச ஸ்வலோக பரமாத்மா அவிதித்தோ,
அந்த தன்னுடைய சொந்த லோக்கமா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை, என்னுடைய பிம்பமா இருக்கக்கூடியவரை, நானா இருக்காரு, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அப்ப என்னுடைய சொந்த லோக்கம் அவர் தான். அந்த பரமாத்மாவை அவிதித்தோ, எவன் அறியாதவனா, அவித்யா அவ்வவகிதகசன், அவித்யினால பாத்தீங்கன்னா அவித்யா விலகாதவனா, விவதானம் அவ்வவகிதகசன் அப்படின்னா அவித்யாவோடு ஒன்றிணைந்து இந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா அறியாமல் இருந்து கொண்டு, ஏனம் 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 ஆத்மானம் ஏனம் வேத்தாரம் பிரேத்தம், இவன் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை, உள்ள இருக்கிற ஆத்மாவை பாத்தீங்கன்னா அறியாமல் போகிறானோ. ஏனம் ஏனம் ஏவ வேத்தாரம், என்னது மந்திரம் இருக்கு, ஏனம் வேதித்தாரம், அவேதித்தாரம் இருக்கு. சன்னு அவ்வவகிதக சன்னு ஏனம் அவேதித்தாரம், இதை அறியாமல் ஒருத்தன் பாத்தீங்கன்னா பிரேத்தம் அப்படின்னா மிருத்தம், பிரேத்தம்னா செத்து போறானோ, ந புனக்தி, அவன் பாத்தீங்க அப்படின்னா தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவனாகின்றான். அவன் தன்னை காப்பாற்றி கொள்வதில்லை. அப்ப என்ன, தன்னையே தான் அழித்துக் கொள்கின்றான், நாசப்படுத்திக் கொள்கின்றான். அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, சோக மோகாதி தோஷ அபநயனேன ந பாலயதி. ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. இந்த ஆத்மாவை அறிஞ்சி பாத்தீங்கன்னா தன்னுடைய சோக மோகங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணி இருக்கலாம். இந்த சம்சாரத்துல இருக்கிற எல்லா சோக மோகங்களையும் இந்த பரமாத்மாவை அறிஞ்ச மாத்திரத்துல நாசம் ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஒரு சான்ஸை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டான். அப்படி மிஸ் பண்ண காரணத்தினால திரும்பவும் என்ன ஆகும், அடுத்த பிறவி கிடைக்கும். திரும்பவும் சோகம் மோகம், அதுக்கப்புறம் அடுத்த பிறவி கிடைக்கும். அப்ப எத்தனை கோடி பிறவிகள் கிடைக்கும்னு தெரியாது. ஒரு நல்ல சான்ஸை பாத்தீங்கன்னா ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான். அப்படி மிஸ் பண்ண காரணத்தினால பாத்தீங்கன்னா திரும்ப பிறந்து இறந்து சோகம் மோகம் சோகம் மோகம், எத்தனை சோகம். சின்ன வயசுல பார்த்தா உட்காந்து யோசிச்சா தெரியுது, குழந்தையில இருந்து எத்தனை சோகம். ஒரு டாஃபி குடிக்கல, ஒரு ஐஸ்கிரீம் கேட்டு கிடைக்கல அப்படின்னு நான் எத்தனை வாட்டி பாத்தீங்க அப்படின்னா கட்டில் கடியில போய் அழுது தூங்கியிருக்கேன். ஒரு சைக்கிள் கிடைக்கலன்னு எத்தனை நாள் வீட்டில் அடம்பிடிச்சு பாத்தீங்கன்னா தூங்கி போயிருக்கேன். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சோகம் மோகம், இது கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைக்கல போயிட்டே இருக்கு. விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஃபிக்கு ஆசைப்பட்டதுல இருந்து, ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டதுல இருந்து சோகமும் மோகமும் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கு எல்லா ஜீவராசி. அப்ப பாத்தீங்கன்னா சோக்க மோகத்தை நாசம் பண்ணாம பாத்தீங்கன்னா நேபாலயத்தி, அந்த காரணத்தினால இவன் தன்னை பாதுகாத்து கொள்வதில்லை. அதே நேரத்துல உபாசகஸ்யக நிச்சிதம் கர்ம நக்ஷியத்தை, அதே நேரத்துல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆத்மாவையே உபாசிக்கிறான் அப்படின்னா, சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிருத்தியாசனம் பண்ணி ஆத்மாவையே உபாசனை பண்றவன் எவன் இருக்கானோ அவனுடைய கர்மம் நிச்சிதம் கர்ம நக்ஷியத்தை, அவனுடைய இந்த கர்மங்கள் நாசத்தை அடைவதே இல்லை. என்னது, ஏக்க பலதானேன உபக்ஷீணம் நபவதி, ஒரு பலனை கொடுத்து முடியறது இல்லை. இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தைரியமா இறங்குங்க, ஒன்னும் ஆகாது. அனந்த பலோபவதி, பகவான் சொல்ற அனந்த பலோபவதி. இந்த பண்ணிட்டு இருக்கோம்ல, என்ன சாமி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 1 மணி நேரம் 1.25 மணி நேரம். அப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது, 24 மணி நேரம் பண்ணுன்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா டைம் பார்க்காதீங்க, வாட்சை பார்க்காதீங்க, ஆத்ம விஷயத்துக்கு வாட்ச் பார்க்காதீங்க. மற்ற காரியம் பண்ணும் போதெல்லாம் என்னது ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு யோசிங்க. எதுக்காக மற்ற வேலையை பண்ணிக்கிட்டு, ஏன்னா மற்ற எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. எப்படி சாப்பிட்ட உணவு தொண்டைக்கு கீழே இறங்கிச்சுன்னா முடிச்சு போச்சு. 3 மணி நேரமா உட்காந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் அது இதுன்னு நிறைய பண்ணி ஒரு 3 மணி நேரமா சமையல்லாம் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த தொண்டைக்கு உள்ளார கீழே இறங்கணும்னு முடிஞ்சு போச்சு. ஐயோ 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கவே சாப்பிட்றது சமையல் பண்றதுக்கு இங்க இறங்கி போச்சு. அவ்வளவுதான், பலன் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு மெனக்கெட்டு பண்ணோம்ல, நல்லா மெனக்கெட்டு தான் ஸ்வீட்லாம் பண்ணோம். அசோக்காலாம் பண்ணீங்க, அசோகா எங்க போச்சு? அசோகா தொண்டையில இறங்கினோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஆனந்தம். அப்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் கர்மத்தை பண்றோமோ அந்த கர்மங்களோட பலன் கொடுத்த க்ஷண நேரத்துல என்ன ஆயிடுது, முடிச்சு போகுது. எல்லாம் முடிச்சு போகுது, எல்லா கர்மங்களும். அப்பா என்னென்னலாம் பண்ணும், மந்திரம்லாம் சொல்லுது பிரகதாரண்யத்துல, இந்த ஆத்மாவை அறியாம நீ எவ்வளவு தபஸ் பண்ணாலும் சரி. இப்பதான் யோசிச்சு பாக்குறேன், எங்கெங்கெல்லாம் மலை ஏறணும்,
எங்கெங்கெல்லாம் சுத்தணும், எங்க போச்சு? இப்ப பார்த்தா நேத்து கனவு கண்ட மாதிரி இருக்கு. நேத்து கண்ட கனவும் நான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணது, அங்க தபஸ் பண்ணது, இங்க தபஸ் பண்ணது, என்ன பெயின்ஃபுல்லானதெல்லாம் எல்லாமே கனவு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது மிச்சம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண எந்த புண்ணியமும் பாப்பமும் எந்த கர்மமும் கூட வரப்போறதே இல்லை. அது எல்லாம் ஒரு பலனை கொடுத்து என்ன ஆயிடுது, முடிஞ்சு போகுது. அப்ப கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் என்ன இருக்கும், இந்த ஞானத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு முறை பலன் கொடுத்து முடியறது இல்லை இந்த ஞானம். அப்ப இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏக்க பல தானேன உபக்ஷீனம் ந பவதி, ஒரு முறை பலன் கொடுத்து அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஞான அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைவதில்லை. ஏன் அப்படின்னா, காமித்த சர்வ பலம் மோக்ஷம் ச ததாதி இத்தியர்த்தக. அப்ப இப்ப நம்ம படிக்கிறோமே இந்த வேதாந்தம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், இத பண்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் சர்வாத்மாவா ஆயிடுவீங்க. வேற எதுவும் இல்லை. இந்த ஆத்மாவை அறிந்தவன் என்ன ஆகிறான், சர்வம் பவதி. இவன் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, பிரகதாரண்ய மந்திரம் சொல்லுது, யார் இந்த ஆத்மாவை அறிகிறானோ அவன் எல்லாமா ஆகின்றான். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் பிரம்மஞானி யாரு தெரியுங்களா உங்களுக்கு? பிரம்மா தான் பிரம்மஞானி. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை சொல்லுது. பிரம்மா வந்து என்ன பண்ணாராம், இந்த கிரியேஷனை பண்ணிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவா இதமக்ர ஆசீத். பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 9 10வது மந்திரம் ஒரு அருமையா இருக்கு. 1, 4, 10ல இருக்கு. முதல் பிரம்மத்தை அறிந்தவர் யார் அப்படின்னா பிரம்மா தான், நம்ம அப்பா தான். என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரம்மவா இதமக்ர ஆசீத் கிரியேஷன்ல முதல்ல இந்த பிரம்மம் இருந்துச்சான். இது பிரம்மா, சதுர்முக பிரம்மா கிரியேட்டர் இருக்காருல்ல, அவரை வந்து என்ன பண்ணிட்டாரு, பகவான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறக்கி விட்டார். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பார்த்து சுத்தி ஒண்ணுமே இல்லை, நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு பாக்குறாரு. பார்த்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தத ஆத்மானம் ஏவ அவேத்து. அவருக்கு முந்தின ஜென்மத்துல என்ன மாதிரியே ஒரு குருநாதர் எல்லாம் படிச்சு கொடுத்துருக்காங்க. ஆத்மானம் ஏவ உபாசித்த அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் சம்ஸ்காரமா இருக்கா. நீங்க நேத்து நான் ஒரு கோயிலை பார்த்தேன், யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பார்த்தேன், நல்ல பேராச்சு, திரு ஏதோ ஒரு பேர். இன்னைக்கு திரும்ப பார்க்கணும். அதை முருகர் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபேமஸான கோயில், எங்க கோயில்னு தெரியல, அருமையான கோயில் அது. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அவசர அவசரமா பார்த்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி இல்லை, வேற ஒண்ணு திருவிழா ஆரம்பிக்கும். நல்ல இது 6 முகத்தோட தரிசனம் சுவாமியோட. இப்ப அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் தெரியுதா உங்களுக்கு, இப்ப ஏன் நான் வந்து தடுமாறுற பேர் சொல்றதுக்கு, இந்த அம்மா இருக்காங்களா அங்கேயே கண்ணியா, அந்த அம்மா பேர் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு பேர் இப்ப ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, புரியுதா? ஏன் பதியல, நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு, வேற ஏதோ வேலையை பண்ணிக்கிட்டு அந்த லாஸ்டா கிளம்பி நான் ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ கோயில் நல்ல கோயிலா இருக்கே அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாதியில விட்டுட்டு நான் போயிட்டேன். பாதியில விட்டுட்டு போனோன்னே அந்த கோயிலோட பேர் எனக்கு ஆகல. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோயிலை பத்தி நான் நிறைய திரும்ப நல்லா பார்த்துருக்கேன்னு வச்சுங்க, மெமரியில இருக்கா. அப்ப மெமரியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த பக்கம், அந்த ஏரியா பக்கம் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது மனசு என்ன தோணும், அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுமா? ஏன் அப்படின்னா நல்ல பதிவாயிருக்கு. அப்ப பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிருக்காரு, என்ன மாதிரியே ஒரு குருநாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆத்மானம் ஏவ உபாசித்த, ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷன்ல வந்து முதல் ஆளா உள்ள இறங்குன மாத்திரத்துல அவர் என்ன பண்ணாரு, தத ஆத்மானம் ஏவ அவேத், அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவையே அறிந்தார். எப்படி அறிந்தார் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி இதி. அப்ப அவர் என்ன பண்ணார், உள்ள திரும்பி உள்ள இருக்கிற தன்னையே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் என்று என்ன பண்ணார், அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்தார். சரி, இந்த அகம் பிரம்மாஸ்மி அறிஞ்ச காரணத்தினால என்ன ஆனார் அவரு, தஸ்மாத் தத் சர்வம் அபவத். இதான் ரொம்ப முக்கியமான, இந்த வார்த்தைக்காக தான் நான் வந்தேன். தஸ்மாத் அந்த ஞானத்தினால அவர் என்னவா ஆனார் அப்படின்னா, சர்வமாக அவர் ஆனார், அவர் எல்லாமாக ஆனார். தத் சர்வம் அபவத், அந்த பிரம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வமா ஆயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்,
பிரம்மத்தை அறிந்தால் நீங்கள் சர்வமாக ஆவீர்கள். இதான் விஷயம். பிரம்மம் தான் சர்வம். சர்வம்ன்றது வேற, எல்லான்றது வேற, பிரம்மம்ன்றது வேற இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன் எல்லாமா ஆகின்றான். அதுதான் இங்க சொல்லுது, காமித தத் சர்வ பலம். அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடைகின்றான். யார் வந்து சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலமா இந்த பிரம்மத்தை அறிகிறானோ, அகம் பிரம்மாஸ்மின்னு, அப்ப அவன் என்ன ஆகிறான்? அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடைகிறான். ஆசைப்பட்டதுன்னு அப்ப என்ன, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 லோகத்துக்குள்ளதானே இருக்கும். அப்ப 7 லோகங்களை ஒவ்வொரு ஜென்மத்துல ஆசைப்பட்டிருப்போம்ல, இது வேணும், அது வேணும், இது வேணும்னு. அப்ப பிரம்மத்தை அறிஞ்ச மாத்திரத்துல நீங்க எல்லாமா நீங்களே ஆயிடுவீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களால் இந்த அனைத்தும் அடையப்பட்டதாக ஆகிவிடும். கூடவே என்னது, மோக்ஷம் சததாதி. இந்த இந்த ஆத்ம உபாசனம்ன்றது மோட்சத்தை தருகின்றது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் பண்பற்ற ஜாமுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம வந்து என்ன பண்ணணும், இந்த சிரவண மனன் நிதித்தியாசனத்திலேயே இருக்கணும். இந்த பலன் மட்டும்தான் நாசமில்லாத மோட்சத்தையும் சர்வாத்ம பாவத்தையும் கொடுக்கும். இதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் நாசத்தை அடை. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் அடுத்த பேச்சுக்கு வந்துருங்க. மூலம் அதே வந்து சொல்றது சஷ்டாத்தியாயே அப்படி. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்தை 4வது சாப்டர், பிருகதாரண்யத்துல 6வது சஷ்டாத்தியம் 6வது அத்தியாயம், உபனிஷத் கிரமத்துல 4வது அத்தியாயத்திலையும் ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சஷ்டாத்தியாயே அப்படி கிமர்த்தாவயம் அத்தியேஷ்யாமகே. நல்ல புத்தி வந்தவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இப்ப என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, சாமி டேலி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா படிச்சுக்கலாம் சாமி, டேலி எதுக்கு நான் படிக்கணும்? என் சாமி வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நல்ல ரொம்ப தீவிரமா ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் 5 கிளாஸ்ன்னு பாடம் படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு டைமே பத்தலை. உபாசனை பண்ணணும், காயத்ரி உபாசனை பண்ணணும், அதுக்கப்புறம் சேவை இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். பிசிகல்ஸ்ல ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. என் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட பின்னாடி வந்தவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா டேலி படிக்கிறேன் அப்படின்னா, டேலிக்கும் ஆத்ம ஞானத்துக்கு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. டேலிக்கும் ஆத்ம ஞானத்துக்கு எனர்ஜி சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னார், ஆசிரமம் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணும் சாமி அப்படின்னு. ஆசிரமம் வச்சு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படின்னு வந்து முண்டக்கம் சொல்லுது. ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிந்தவன் ஆவாய் அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலான ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னா, டேலியை போய் கற்றுக்கிட்டு நான் என்ன ஆக போகுது? எல்லாம் மித்தியா, எல்லாம் அப்புற வித்தியா, அதை படிச்சு என்ன ஆக போகுது? சாமி கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் வந்தோடனே என்ன பண்ணாரு, சாமி கொஞ்சம் இங்கிலீஷில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹிட் ஆயிடலாம் சாமி, ரொம்ப கிளாஸ் எக்ஸலண்ட்டாக நீங்கள் கிளாஸ் பண்ணுறீங்க, இதே இங்கிலீஷில் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போயிடலாம் சாமி. எதுக்கு 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 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு நான் எதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்? ஏன் அப்படின்னா பிரம்ம ஜானத்துக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன சம்மந்தம்? நான் புதுசாக இங்கிலீஷ் படித்து நான் என்ன ஆகும்? ஏன்னா எனக்கு பிரம்ம ஜானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உபனிஷத்து ஞானம் தெரியுது அப்படின்னா, எதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை படித்து எனக்கு என்ன ஃபேமஸ் ஆகலாம் சார்? எதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தாலும் கொஸ்டின் வருமா? இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மந்திரம் சொல்லுது, கிமர்த்தம் வயம் அத்தியேஷ்யாமக. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரையில் வந்து நான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரம்மச்சாரியா இருந்தேன். பிரம்மச்சாரியா இருந்துட்டு நர்மதா கரையில் போகும்போது குஜராத்தில் வந்து சரஸ்வதி சங்கமம் அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த சரஸ்வதி சங்கமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டார், குபேர் பண்டார் அப்படின்னு ஒரு கோயில். ஐயோ என்ன இடம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏதோ டைம் டிராவல் பண்ணி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இடம். நான் ஈவினிங்கில் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன். எனக்கு ஒரு இருட்டில் போய் சேர்ந்தோன்னே எனக்கு அதை பற்றின இடம் தெரியல. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியில் வந்து ரிவர் போயிட்டு இருக்கு, 2 நதியோட சங்கமம் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரகஸ்தர்கள்லாம் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க, தர்மம் போயிட்டு இருக்கு. அந்த ஏரியாவை பார்த்தாவே என்னடா இது, நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டோமோ, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது போயிட்டோமோ அப்படின்னு. அவ்வளோ அற்புதமான சூழ்நிலை. ஒரு நல்ல பாடசாலை இருந்துச்சு. அந்த பாடசாலைக்குள்ளார எனக்கு மத்தியானம் பிக்ஷா அங்கே கிடைச்சது.
அங்க இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் என்ற சொன்னார், சுவாமி எனக்கு வேதாந்தம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்ப நீங்க வேதாந்தம் படிச்சிருக்கீங்க, எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா பிரம்மச்சாரியா இருக்கும்போது சொந்த சாக்கையை வந்து கொஞ்சமாவது ஒரு வாட்டி அத்தியனம் பண்ணிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ எனக்குள்ளார இந்த ஆசை இருந்தோன்னு நான் சொன்னேன், எனக்கும் வேதம் படிச்சிருக்கணும் ஜி, மறந்து போச்சு, எனக்கு சமயம் இல்லாம போச்சு அப்படின்னு. சுவாமி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணுங்க, பரிக்கிரமாவை முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 அத்தியாயம் தான் யஜுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 அத்தியாயம் தான். ஒரு 3 வாட்டி அத்தியனம் பண்ணி விட்டுறலாம், 3 வாட்டி திருப்பி பாட்டனம்னு சொல்லுவோம். ஒரு 3 வாட்டி அவர் சொல்ல நான் ஒரு சொன்னேன் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்குள்ளார நான் உங்களுக்கு வந்து உங்களோட சாக்கையை முடிச்சு கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு கைமாறா வேதாந்தத்தை எனக்கு சொல்லுங்க. வித்யா அப்படின்னு இருக்கு, ஒரு வித்யாவை கொடுத்து ஒரு வித்யாவை வாங்குறது. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப ஜிகிஜிகுன்னு இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. இந்த யாத்திரையை பண்ண 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 இந்த யாத்திரை பாதி வரும்போது எனக்குள்ளார வந்துச்சு, வேதம் படிச்சு என்ன பண்ண போறோம், ஏன் அப்படின்னா வேதத்தோட சிரஸா இருக்கக்கூடிய வேதாந்தமே எனக்கு தெரியுது. தலைய பிடிச்சாச்சு, தலைய பிடிச்சதுக்கு பிறகு தலைக்கு கீழே இருக்கிறத பிடிச்சி என்ன ஆக போகுது. அப்ப ஒரு பிரம்ம ஞானிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரம்மத்தை அறிந்தவன்ட்ட இந்த வேதாந்த ஞானம் ஒருத்தனுக்கு தெளிவா தெரிஞ்சது அப்படின்னா டேலி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கலாமா இல்ல டெக்னிக்கலா வேற ஏதாவது கத்துக்கலாமான்னு ஆசை வராது, வேதத்தை படிக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வராது. இவர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரோட இது இருக்குல்ல, கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம் சர்வம் பிரம்மமயம் கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம் அப்படின்னு இருக்குல்ல, அது அப்படியே மந்திரத்தோடது. இங்க அதான் சொல்லுது, கிமர்த்தம் வயம் அத்தியேஷ்யாமகே, நான் எதுக்காக படிக்க போறோம், அத்தியனம் பண்ண போறோம். ஆமா, சர்வம் நாமயேவ. நம்ம ஒரு ஞானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்ம நாரதர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குருநாதர் கேட்கிற சனத்குமார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட நாரத மகிழ்ச்சி போற. நாரத மகிழ்ச்சி போய் என்ன சொல்றாரு, நான் எல்லா 64 கலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சுவாமி, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சம்சார சோகம் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஆனா பெரியவங்களோட சத்சங்கத்துல நான் கேட்டிருக்கேன், ஆத்மவித்து தரத்தி சோகம் அப்படின்னு கேட்டிருக்கேன். சோகம் தரத்தி ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதனால எனக்கு நீங்க ஆத்மாவை உபதேசம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு யாரு, நாரத மகரிஷி சனத்குமார்கிட்ட போய் கேட்கிறேன். கேட்ட போது வந்து பாத்தீங்கன்னா சனத்குமாரர் என்ன பண்றாரு தெரியுங்களா, எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே அதுதான். பெரிய ரிஷிகளுக்குலாம் ஒரு அறிவு இருக்குல்ல, அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் சிஷ்யனுக்கு என்ன தெரியணும்னு ஃபர்ஸ்ட் அவனை பேச விடணும்ல. அவர் என்ன பண்றாருன்னா சனத்குமாரர் சொல்றாரு, உனக்கு என்னதான் தெரியுமோ அதெல்லாம் சொல்லு அப்படின்ற, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னே என்ன பண்ணார் தெரியுங்களா சனத்குமாரர், ஒரே ஒரு வார்த்தையில மொத்தத்தையும் ஒரே சுத்தியில வச்சு டம்னு தலையில போட்டு முடிச்சிடுறாரு. என்னன்னா சர்வம் நாமைவ அப்படின்ற. நீ படிச்சேன்னு இது வரைக்கும் சொன்னீங்கப்பா, எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொன்னீங்க, இது வெறும் பேர் மட்டும்தான். டேலி பேர் தான், இங்கிலீஷு பேர் தான், வேதம் வேதத்துல என்ன இருக்கு, வெறும் நாமங்கள் தானே. ஓம் நமோ பகவதே ருத்ராய தானது, ஓம் நமோ பகவதே ருத்ராய எல்லாமே பேரு தானே. நீ படிச்சேன்னு நீ எதையெல்லாம் சொல்றியோ எல்லாம் வெறும் பேரு தான் அப்படின்னு சுத்தியலை வச்சு ஒரே அடி தலையில பங்கம். மான பங்கம்னா இது மாதிரி ஒரு பங்கம் பண்ண முடியாது. நான் இவ்வளவு படிச்சேன் அவ்வளவு படிச்சேன்னு நம்ம சொல்லிக்கிறோமே, எல்லாம் வெறும் பேரு தான், வெறும் பேர், டெக்னாலஜி மட்டும் படிச்சு வச்சிருக்கோம், எல்லாம் பேர் தான் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஆத்மாவை பத்தின நாலேஜ் இப்போ ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேற எதையும் படிக்கிறதுக்கு எண்ணம், வேற எந்த விஷயத்திலையும் புத்தி வரவே வராது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கிமர்த்தம் பயம் அத்தியேஷ்யாமகே, எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுது, இந்த ஆத்மாவே எனக்கு லோக்கம்னு நான் உபாசனை பண்றேன், இந்த ஆத்மாவையே சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இந்த ஆத்மாதான் நான், அந்த பரமாத்மா தான் அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறேன். அப்படி அறிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிமர்த்தம் பயம், எதற்காக நாங்கள் அத்தியேஷ்யாமக, நாங்க இன்னும் வேதத்தை இதுக்காக நாங்க படிக்கணும். கிமர்த்தம் பயம் யக்ஷ்யாமகே,
எதுக்காக நான் ஒரு யாகத்தை பண்ண போறேன்? கிம் பிரஜையா, எதற்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜையை வச்சுக்கிட்டு எனக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்ல, கிம் பிரஜையா கரிஷ்யாமக, இந்த பிரஜையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கு லிமிட்டேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. என்னது இந்த பிரஜை, இந்த மனுஷலோகம் எதனால ஜெயிக்கப்படும்? மனுஷலோகோ புத்திரேனைவ ஜெய்யா, புத்திரனை வச்சுக்கிட்டு இந்த மனுஷலோகத்தை தான் ஜெயிக்கலாம். உங்க மோட்சத்தை அடைய முடியாது சாமி, உங்க ஆத்மாவை அடைய முடியாது, சோகமோகத்தை கடந்து போக முடியாது. இன்னும் சோகமோகம் அதிகமாக தான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகர காலம் மட்டும் பூர்த்தி ஆகுமா? குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அதில் கொஞ்சம் குறை இருக்கும். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பையன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சாமி, அவன் ரொம்ப நல்லா இருந்தான் சாமி, என்னவோ கெட்டு போயிட்டான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல சொசைட்டியில் ஒரு பெரிய இதாக இருக்கான், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரிங்க்ஸு சாமி, ராத்திரி வரும்போதெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்கா? ஏதாவது ஒரு குறை இருக்கா? இன்னொரு குழந்தைக்கு குழந்தையே இல்லை சாமி, கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா கல்யாணம் பண்ணி வச்சோம், 2 பேரும் நல்லா இருக்காங்க, குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு சாமி, வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறை அந்த குறை, ஏதாவது இந்த உலகத்துல குறை இல்லாம ஏதாவது இருக்கா? அப்ப சாகர காலத்துல ஒருத்தட்ட கேட்டீங்க அப்படின்னா, நீங்க குறை இல்லாமல் இறந்து போவீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்துல ஒரு குறை இல்லாமல் இறந்து போறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜைய வச்சுக்கிட்டு நான் வந்து ஆத்மாவை ஜெயிக்க முடியாது, சோக மோகத்தை கடந்து போக முடியாது. நீங்க நல்லா குழந்தைங்கெல்லாம் நல்லா இருந்து, பேர குழந்தைங்கெல்லாம் நல்லா இருந்து, வெல்த் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு சோகம் மோகம் இருந்துகிட்டே இருக்கும். செத்து போன எலி உள்ளுக்குள்ளார இருக்கு, நிறைய எலி செத்து போய் உள்ள இருக்கு, கர்மாக்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறை வெளியில என்ற நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க, 2-3 பேர், சாமி எனக்கு வெளியில எந்த பிரச்சனையும் இல்லை சாமி, ஆனா வந்து மனசு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறைவு இல்லாம இருக்கு சாமி, வெளியில எந்த குறையும் இல்லை, அது மாதிரியும் இருக்காங்க. அப்ப குறையே இருக்காது வெளியில, ஆனா வந்து உள்ள நிறைவு இருக்கா அப்படின்னா உள்ள நிறைவு வரல. ஏன் அப்படின்னா ஆத்மாவை தரிசனம் பண்ணாம ஒருத்தருக்கு அந்த நிறைவு வரவே வராது. அப்ப புத்திரனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? மனைவியையும், புத்திரனோட லிமிட்டேஷன் இந்த லோகத்துக்கு மட்டும்தான். இறந்து போனோன்னு உங்க மனைவி யாருமே உங்களுக்கு தெரியாது, உங்க புத்திரன் யாருமே உங்களுக்கு தெரியாது, டிஸ்கனெக்ட் ஆயிடும், டோட்டலா டிஸ்கனெக்ட். உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி தூக்கத்துக்குள்ளார போன சம்பந்தம் வச்சிருக்கீங்களா? தூக்கத்துக்குள்ளார போனா எந்த சம்பந்தமும் இல்லைல்ல. இதே மாதிரி தான் இப்ப நம்ம ஜாகிரதத்துல என்னெல்லாம் குழந்தை புள்ள பேரன் எல்லாம் வச்சிருக்கோமோ, இது எல்லாம் மரணம் ஆன மாத்திரத்துல இமீடியட்டா டிஸ்கனெக்ட் ஆயிரும். அவங்களுக்கும் உங்களை எங்கன்னே தெரியாது, அதே மாதிரி உங்களுக்கு அது மாதிரி ஒண்ணு இருந்தது தெரியவே தெரியாது. அடுத்து புது தேகத்துல புது அப்பா அம்மா, புது உறவுகள் வந்து, அது எறும்பா இருக்கலாம், பல்லியா இருக்கலாம், கற்பாம்பூச்சியா இருக்கலாம், என்னன்னு தெரியாது. இந்த தேகத்தோட பிரஜா மொத்தமும் போயிடும் உங்களுக்கு. அப்ப புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கிம் பிரஜையா கரிஷ்யாமக, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அது மட்டும் இல்ல, ஏஷாம்னோ அயமாத்மா அயம் லோக, இது எந்த எவர்களுக்கு இந்த ஆத்மாவே லோக்கமாகி விட்டதோ, எனக்கு அடைய வேண்டியது எது? என்னுடைய ஆத்மாவை தான் அடைய வேண்டும். என்னுடைய ஆத்மா தான் நித்தியமானது, என்னுடைய சொந்த லோக்கம் அதுதான். அதை அடைஞ்சாதான் என்னுடைய சோகம் மோகம் எல்லாம் நிவர்த்தியாகும், இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகும். அப்படி யோசிக்கிற எனக்கு நான் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை அத்தியனம் பண்ண போறேன்? முன்னாடி வந்துருங்க. தன்னுடைய ஆத்மாவே லோக்கம் என்று எவர்கள் அறிகிறார்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது, எதுக்காக நான் வேதத்தை படிக்க போறேன்? நம்ம யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், நான் 70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சாமி நான் வேதம் படிக்க போறேன். எதுக்கு வேதம் படிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா 70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சு எப்ப நீங்க அதை அப்ளை பண்ணுவீங்க? வேதம் எதுக்கு? கர்மகாண்டம் பண்றதுக்கு. அப்ப நீங்க வேதத்தை படிச்சு எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்தை பண்ணி அந்த ஹோமத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போய், ஐயோ பெரிய ப்ராசஸ், 70 வயசுல எல்லாம் பண்ண முடியாதுப்பா. அப்ப என்ன பண்ணணும் சாமி? பேசாம நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சுக்கரணே அப்படின்னு பேசாம பஜ கோவிந்தம் பேசாம ஈஸ்வரனை ஜபம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்க. இப்போ வேதத்தெல்லாம் இப்ப படிக்காதீங்க. அப்ப ஆத்ம ஞானத்தை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா அவன் வேதத்தோட பூர்வ பாகத்தை படிக்கணும்னு ஆசையே பட மாட்டான். எதுக்காக படிக்க போறான்? சரி யஜ்ஞம் பண்ணலாமா சாமி? எதுக்கு சண்டிகோமம் பண்ண போறேன்? எதுக்காக அவன் சோம யாகம் பண்ணணும்? ஏன் அப்படின்னா யாகத்தினால என்ன ஆகும்? யாகத்தினால கர்மனா பித்ருலோகம் தான் போக முடியும், சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். சரி உபாசனை பண்ணலாமனா? எதுக்கு உபாசனை? ஏன் அப்படின்னா உபாசனையினால எங்க அடைய முடியும்?
பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். எனக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் போவேனா, பித்ருலோகம் போவேனா, எனக்கு வந்து இந்த ஆத்மாவையே அடையணும். இந்த ஆத்மா ஏற்கனவே அடையப்பட்டதா, எனக்கு உள்ளாரையே அந்த பரமாத்மா இருக்கா. அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, அகமுகமா திரும்பணும் ஒழிய தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் அவசியம் இல்லை. அப்ப கேள்வி கேட்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேள்வி வரும். ஏ பிரஜாம் ஈஷிரே, ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்லுது. எவர்கள் பிரஜைகளை வந்து இச்சிக்கின்றார்களோ, ஆசைப்படுகின்றார்களோ, பிரஜைகள்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து அப்பவாத சாஸ்திரம்னு பேரு. வேதாந்தத்துக்கு இன்னொரு பேரு அப்பவாத சாஸ்திரம். நம்ம என்னெல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணமோ இதெல்லாத்தையும் டம் 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 டம்னு போட்டு உடைக்கிறது தான் இந்த வேதாந்தம். அப்ப வந்து சொல்லுது, எவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை இச்சிக்கிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, தே ஸ்மசானம் ஏவ ஸ்மசானானி பேச்சிரே, ஸ்மசானானின்னு பகுவச்சனம் போடுது. யாரெல்லாம் பிள்ளைகளை வந்து இச்சிக்கிறார்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்மசானம் ரெடியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஏகப்பட்ட பிறவி நீங்க பிறப்பீங்க. பிள்ளைகள் மேலையும் பேர குழந்தைங்களுக்கு மேலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பற்றுதலை விடாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போச்சு. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பர்த் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், நிறைய ஸ்மசானத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம். அவர்கள் ஸ்மசானத்தையே வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றார்கள். அதே நேரத்தில் ஏ பிரஜா நே ஈஷிரே நேஷிரே, எவர்கள் பிரஜைகளை பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா இச்சிப்பதில்லையோ, அப்ப என்ன அர்த்தம், வைராக்கியம் வரட்டும். வைராக்கியமேவ சரணம். நம்ம ஏதாவது அடையணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த வயசுல இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது பிரம்மச்சாரியா இருந்தானா அவனுக்கு சொல்லலாம். இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேல இதை அப்ளை பண்ணுங்க. வானப்பிரஸ்தத்துல இருந்து இதை அப்ளை பண்ணுங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா 70 வயசுலயும் போய் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க, ஸ்மசானம் ரெடியா இருக்கு. மந்திரம் சொல்லுது, நான் சொல்லல. நிறைய ஸ்மசானம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய முறை பிறப்பீங்க, நிறைய முறை இறந்து போவீங்க. உங்களை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எரிப்பாங்களா இல்ல வந்து காலில் மிதிச்சுட்டு போவாங்களான்னு தெரியாது. ஆமா, எறும்புக்கெல்லாம் ஸ்மசானத்துல போயிட்டா இது பண்றாங்க, நம்ம மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கோம்ல. ஹிட்டு வச்சு கரப்பாம்பூச்சி அடிச்சு கொள்றோம்ல, ஸ்மசானம் தான். டாய்லெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் அதுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 பிறக்க வேண்டியிருக்கும். யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வாஸ்தவம் இல்லை, இதெல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு இதுல அசக்த புத்தி சர்வத்திர வருதோ, எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பற்றில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா, எப்போ பற்றில்லாமல் போகணும் அப்படின்னா வானப்பிரஸ்தம் வந்ததுக்கு பிறகு. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போது இந்த பற்றுதலை வச்சீங்கன்னா குழப்பம் உண்டாயிடும். அப்ப வந்து எஸ்கேபிசம் ஆயிடும். அதனால குழந்தைங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பரம வைராகியத்தை எடுத்துங்க. அவங்கவுங்க லைஃபை பார்க்கட்டும். பகவான் வரும்போதே அவங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மோகம் இருக்கு. அந்த மோகத்தினால நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே திரும்ப 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 டிராப்ல வந்து மாட்டுற மாதிரி வலையில மாட்டிக்கிறீங்க நீங்க. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கப்பா, நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அவன் வந்து நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் நீங்க ஒரு 25 வருஷம் நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதோட சரி. அதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டான். அவனுடைய வாசனையை தான் லீட் பண்ணி கொண்டு போவானோடைய, அவன் உங்களை கேட்க மாட்டான். சும்மா பேருக்கு கேட்பானோடைய, அவனுக்கு என்ன வாசனை கர்மம் இருக்கோ அதுதான் அவனுடைய லைஃப். அப்ப என்ன பண்ணணும், புத்திசாலியா இருக்கணும். ஏதாவது வேணும்னா வந்து கேள்ப்பா, இல்லைன்னா நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு பேசாம ஒதுங்கி இருந்துக்கணும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை இச்சைப்படுகிறார்களோ அவர்கள் ஸ்மசானங்களையே அடைகிறார்கள். எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை ந ஈஷிரே நேஷிரே, எவர்கள் இச்சைப்படுவதில்லையோ, டிட்டாச்மெண்டா இருக்காங்களோ, தே அமிர்தத்துவம் ஹி பேஜிரே, அவர்கள்தான் சாகா நிலையை அடைகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இல்ல, ஜாகிரதத்துல மட்டும்தான் வருது. சொப்பனத்துல எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணமும் ஆகல, பேர குழந்தைங்களும் இல்லை, என்னை சுத்தி எதுவுமே இல்லை. ஜாகிரதம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் இருக்கு. திரும்ப தூக்கத்துக்கு போனோன்னு இது எல்லாம் இல்லாம போயிட போகுது. சொப்பனத்துக்கு போனதுக்கு பிறகு வேற குடும்பம், வேற இது, வேற கேரக்டர். அப்ப என்ன அப்படின்னா, சொப்பனம் மாதிரி இந்த ஜாகிரதம் தோன்றி மறைகிறது. அப்ப இதுல மோகத்தை வைக்க வேண்டாம். நல்ல வைராக்கியத்தை அடங்கியது. எல்லாம் தோற்றம். ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, டைரக்டர் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் என்ன முடியுமோ கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் நல்ல தர்மத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா புத்தி மெதுவா வேக்கப் ஆகட்டும். மெதுவா வேக்கப் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் வேதாந்தம் கேட்டு கேட்டு பற்று அருங்க. இது ரொம்ப மோகத்தை அடையவே அடையாதீங்க. மோகத்தை அடைஞ்சிங்க, ஸ்மசானம் ரெடியா இருக்கு மனசுல வச்சுங்க. எத்தனை ஸ்மசானம் தெரியாது, எத்தனை கோடி ஜென்மம் பிறப்போம் தெரியாது. அப்ப இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணியே ஆக வேண்டும்.
இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த இந்த பிருகதாரண்யம் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மந்திரம். ஒருத்தர் பிருகதாரண்யம் படித்து முடிச்சாதான். இப்போ நான் கொட்டேஷன் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பிருகதாரண்யத்துலேருந்து தான் எடுப்பேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வேதாந்தத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான டோஸ். அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இருக்காது. ஆட்டோபா போட்டு டம்மு டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கும், தலையிலேயே போட்டு அடித்து உடச்சு. மோகம், எல்லாம் மோகம் தான் நமக்கு இருக்கிறது. வெறும் மோகம், ஒரு பைத்தியக்காரத்தனமான மோகம் மட்டும்தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே ஒரு தெளிந்த ஞானம் இல்லை. எல்லாம் எப்பவுமே ஆஃப் பாட்டில் உள்ளே ஏற்றிக்கிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓல்டு மக்கு குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கோம். ஓல்டு மக்கு ஒரு ஆஃப் பாட்டில் உள்ளே போயிருக்கு. அப்படியே எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது. எல்லாம் பொய்யெல்லாம் சத்தியமாக தெரியுது நமக்கு. இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே தள்ளாடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணி அடிச்சிட்டவன் அலையிற மாதிரி. தெளிவு இல்லை நமக்கு. இன்னும் தெளிவுக்கு வரணும்.